கூடுதல் விவரங்களோடு மணிவர்ணன் இருக்கிறார். என்ன விவரம்? குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு தாவேகா சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்து கைது செய்திருக்கிற சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமேடு சிங்காரவேல நகர் பகுதியில் மயிலாப்பூரத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் கடந்த தேர்தல் தினத்தன்று இங்கு வந்துள்ளார், உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த தாவேகா வட்ட செயலாளரான தினேஷ், பாம்பு தினேஷ் என்ற தினேஷ் அவரை அந்த சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இதை குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என்று மிரட்டியும் உள்ளார். இதனால் அந்த குழந்தை மிகவும் பயத்துடனும் அதிர்ச்சியுடனும் இருந்த நிலையில் வீட்டிற்கு சென்றவுடனே தனது உறவினர்களிடம் இந்த தகவலை கூறியுள்ளது. உறவினர்கள் பெற்றோர்கள் தகவல் தெரிவித்து காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தேர்தல் பணிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக பணிகள் இருந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து புகாரை விசாரித்து வந்த நிலையில் உண்மை வெளிவரவே தாவேகா நிர்வாகியான வட்ட செயலாளர் பாம்பு தினேஷை கைது செய்வதில் காலதாமதமானது. குறிப்பாக அவர் ஆர்கே நகர் சட்டமன்ற தாவேகா வேட்பாளர் மரிய வில்சனுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் அவர் முகவராக செயல்பட்டு வாக்கு எண்ணிக்கையில் பணியில் இருந்த நிலையில் அவரை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்ற நிலையில் நேற்று அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். காசிமேடு பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்து ஒழிக்கப்பட்ட நிலையில் இந்த புகாரானது ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றப்பட்டது. இந்த வழக்கு போக்சோ வழக்காக பெண்கள் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இந்த நிர்வாகியின் தாவேகா நிர்வாகியான வட்ட செயலாளர் தினேஷின் மீது புகார் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று வாக்குறுதியில் அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா கட்சி தற்பொழுது முக்கியமான ராயபுரம் காசிமேடு பகுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு அந்த கட்சி நிர்வாகிகளே பாலியல் தொல்லை அளித்திருப்பது என்பது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நேற்று பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் பொழுது ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் தாவேகாவை சேர்ந்த வேட்பாளர் பாம்பு 2 அடி அருவாளால் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு உள்ள நிலையில் மீண்டும் தற்பொழுது காசிமேடு பகுதியில் தாவேகா நிர்வாகியான வட்ட செயலாளர் தினேஷ் பாலியல் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு பிடித்த 2வது நாட்களே தற்பொழுது இந்த மாதிரி கொடுமைகள் அரங்கேறி உள்ளது. பொதுமக்களிடையே மிகவும் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிவர்ணன். கம்பத்தை பிடித்தபோது மின்சாரம் பாய்ந்து கீழே விழுந்தது.